ஹலோ ஆல், இன்னைக்கு கிளாஸ் 31ல மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்புக்குள்ளே இந்த லைன்ஸில் இருக்கிற கேப் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சஸுமே ஈவனாக இருக்கும். அண்ட் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லைனுமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அன்ஈவனாக எல்லா லைன்ஸுமே இருக்கணும். இந்த ஷேப்போட டாப்ல இருந்து த்ரெட்டை புல் பண்ணி எடுத்துட்டு நம்ம லைன்ஸ் போட்டோம் இல்லையா, ஹாரிசாண்டல் லைன்ஸ், அந்த லைன்ஸில் ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சுமே போட போகிறோம். கரெக்டாக அந்த லைன்ஸில் போட போகிறோம். பாட்டமில் லாக் ஸ்டிச் போட்டு அகெயின் பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். எனக்கு அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு, சாரி, அதனால் எனக்கு காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், நான் கான்ட்ராஸ்ட் கலராக எடுத்திருக்கேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்ட லைனுக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் லைனுக்கு இன்னொரு கலர் கொடுத்துருக்கேன். அந்த லைன்ஸ் மேலே அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் எங்கேயுமே லாக் ஸ்டிச் கொடுக்கல, டாப்பில் மட்டும் கொடுத்துருக்கேன். அண்ட் பாட்டமில் நடுவில் எங்கேயுமே நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது. பாட்டம் டு டாப்பு, டாப் டு பாட்டம், இதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் கலராகவுமே போடலாம், நீங்கள் டபுள் கலராகவுமே எடுக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்ட பேரலல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பேரலல் லைன்ஸ்க்குமே நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். அந்த லைன்ஸில் மட்டும் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டால் போதும், உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்துடும். ஸோ ட்ராயிங் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஷேப் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இதோட பார்டரில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அவுட்லைனுக்கு செயின் வித் ஜிக்ஸாக் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேசிக் செயின் ஸ்டிச் வந்து சுற்றி கொடுத்துருக்கேன். நீங்கள் சுகர் பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ் என்ன வேணாலுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். இதில் அசைன்மெண்ட்டுமே இருக்குது. டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுவுமே எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும். எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் நாளைக்கு கிளாஸில் வந்து சொல்கிறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.